நேற்றைக்கு இரவு ஆவியானவர் ஒரு வார்த்தையை வாயிலே சொல்ல வைத்து கொண்டே இருந்தார், ஒரு வசனத்தை. ஆமென். அந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இரவில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தை இன்று பேசும்படி அதிகம் பாரப்படுத்தினபடினால, அதை உணர்த்தினபடினால இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுவாராக. எடுத்துக்கொள்வோம் சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம். சங்கீதம் 116வது சங்கீதம், அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் மைக்கில் வாசிக்கிறீங்களா யாராவது ஒருத்தங்க? 8வது வசனத்தை. ஆமென். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் அவர் தப்புவித்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவிக்கிறவர். இதை செய்ய ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை சங்கீதக்காரன் அனுபவித்து சொல்லுகிறார். இந்த 3 காரியங்களும் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்க வேண்டிய காரியங்கள். ஒன்று, ஆத்துமா தப்புவிக்கப்பட எதுக்கென்றால் மரணத்திற்கு. 2, கண் தப்புவிக்கப்பட வேண்டும் எதற்கென்றால் கண்ணீருக்கு. 3, கால் தப்புவிக்கப்பட வேண்டும் எதற்கென்றால் இடறுதலுக்கு. இந்த 3 காரியங்களும் நடக்கும்போது அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன் என்று. அதன் அர்த்தம் என்ன? இந்த 3 காரியங்களும் நான் வாழுகிற வாழ்க்கையில் நிறைவேறும் போது எனக்கு ஒரு நிச்சயம் உண்டாகும். அந்த நித்திய மகிமையில கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் கால்கள் நடக்கும். இவைகள் நடப்பதற்கு இந்த 3 காரியங்களும் நடக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஆமென். இந்த 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே ஆமென் நான் வேகமாய் சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முடித்த உடனே இனி ஒரு கூட்டத்தை திண்டுக்கல் போக வேண்டியது இருக்கிறதுனால நான் வேகமாக, இது ஒரு பெரிய செய்தியை ஆண்டவர் தியானிக்க வைத்தார். ஆனாலும் கர்த்தர் உணர்த்தின ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சில காரியங்களை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 3ஐயும் செய்ய ஆண்டவரால் மாத்திரமே முடியும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் இந்த 3இலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலை தருவாராக. ஆமாம், இந்த 3 காரியங்களை கொஞ்சம் ஆர்டர் மாற்றி நான் செய்தி கூட போக விரும்புகிறேன். முதலாவது, அவர் நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு தப்புவிக்கிறவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் நம்மை காண்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய கண்ணீரை மாற்றுகிற தேவன். அவரே நம்முடைய கண்ணீரை முற்றிலும் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி அன்னாளின் கண்ணீரை மாற்றினாரோ, எப்படி ஆகாரின் கண்ணீரை மாற்றினார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் என் கண்ணீரை கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்றவங்க? அன்னாளை கழிப்பாய் மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவா. சொல்லுங்க, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர். ஏசாயா 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிங்கள். அங்கே நம்முடைய தேவனை குறித்து இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். மேளங்களின் சந்தோஷம். ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை, இந்த வார்த்தை நல்ல, தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஒன்று சொன்னால் அது நடக்கும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவரை எல்லா முகங்களிலிருந்தும். அதன் அர்த்தம் என்ன? என் கண்ணீர் எப்படிப்பட்ட கண்ணீர் ஆனாலும் அதை மாற்ற என் ஆண்டவர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நாம் அழும்போது நம்மோடு கூட அந்த கண்ணீரில் பங்கு கொள்ளுகிற அநேகர் உண்டு. அநேகருக்கு நம்முடைய கண்ணீரோடு கூட கண்ணீர் விட முடியும். அநேகருக்கு நம்முடைய கண்ணீரோடு ஆறுதல் சொல்ல முடியும். அநேகருக்கு நம்முடைய கண்ணீர் ஏளனமாய் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தேவன் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர், நம்முடைய கண்ணை கண்ணீருக்கு விளக்குகிறவர்.
இந்த வார்த்தை தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான். ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில கண்ணீர் வராது என்றல்ல, ஆனால் கண்ணீரே வாழ்க்கையாய் மாறிவிடக்கூடாது. கண்ணீரே வாழ்க்கையா மாறிடக்கூடாது. வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, அழ ஒரு காலம் உண்டுன்னு சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கும், நகைக்கவும் ஒரு காலம் உண்டு. அழுகிறதற்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். சில சூழ்நிலையிலே நான் கண்ணீர் விடும்படி ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஆனால் என் வாழ்க்கையே கண்ணீரா இருக்குமானால் அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆமே, சாயங்காலத்திலே அழுகை என்றால் அடுத்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது, விடியற் காலத்தில் களிப்பு உண்டாக வேண்டும். இல்ல விடியற் காலமும் என் கண்ணில கண்ணீர் தான், அழுகை தான் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்க ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஜீசஸ், மார்த்தாள் மரியாள் வீட்டில் அழுகை இருந்தது, ஆனால் 4 நாளுக்கு மேல கர்த்தர் விடவில்லை. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அழ ஒரு காலம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரே சொல்ற, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொன்னார். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு. சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதித்து சில கண்ணீரின் பாதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆனால் கண்ணீரின் பாதை கடைசி வரை அல்ல. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீருற்றாக்கி கொள்ளுகிறார்கள். இதை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இன்னைக்கு என் வாழ்க்கை கண்ணீரிலே போய் கொண்டிருக்குமானால் என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய கேள்விக்குறி அல்லவா? என் ஆண்டவர் கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல, ஆகாரின் கண்ணீருக்கு ஒரு முடிவு இருந்துச்சுன்னா, ஹல்லேலூயா, வேதத்தில் உள்ள அநேகர் கண்ணீர் வடித்தார்கள் தேவ பிள்ளைகள். அத்தனை பேரும் கண்ணீரும் கடைசி வரை அல்ல. எல்லா கண்ணீருக்கு கர்த்தர் ஒரு முடிவை வைத்தது போல இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் தைரியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். பல நாட்கள் வடித்த உன் கண்ணீருக்கு இந்த 6ஆம் நாள் ஒரு முடிவை கர்த்தர் எழுத போகிறார். நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி எனக்கான வார்த்தை என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. இனியும் நீ அழுது கொண்டிராய், இனியும் நீ அழுது கொண்டிராய். நீ அழுவதற்கு ஒரு காலம் உண்டு சகோதரா. நீங்கள் அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, ஆனால் எப்பொழுதும் அல்ல. என் ஆண்டவர் உன்னை அழ வைத்து ரசிக்கிற தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. என்னை அழ வைத்து ரசிக்கிற தேவன் கிடையாது. நான் அழுகிறது உலகத்தில் பலருக்கு ரசிக்கிறதுக்கு மாதிரி இருக்கும், ஆனால் என் ஆண்டவர் அப்படி அல்ல. மரியாள் மார்த்தாள் அழுத போது வேதம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். ஏன்னா அந்த பாதை என்பது அவர் நியமித்த பாதை. லாசரு வியாதியா இருக்கும் போதே இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்டது லாசரு வியாதியா இருக்கிறது. ஒரு நாள் இதை பல இடத்துல ஆண்டவர் சொல்ல வைத்ததானாலும் இந்த வார்த்தையை எடுத்ததுனால நான் ஒரு தைரியத்திற்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அவர் செய்த பெரிய அற்புதத்தில் ஒரு அற்புதம் தான் மரித்தவனை உயிரோடு எழுப்பின அற்புதம். ஆமே, வேதத்திலே பல சம்பவங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் நான் இந்த 2 சம்பவத்தை கனெக்ட் பண்ணி பேச விரும்புகிறேன். யவீரு என்கிற ஒருவன் இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தான். எதற்கு தெரியுமா? தன்னுடைய மகளை குணப்படுத்தும்படி. அவனும் எப்பொழுதுதான் இயேசுவை சந்திக்கிறான் என்றால், மகள் வியாதியாக இருக்கும்போது, இன்னும் மரிக்கவில்லை. அவன் இயேசுவினிடத்தில் வரும்போது மகள் வியாதியாக இருக்கிறாள், மரண வியாதியாக இருக்கிறாள். பாதத்தை வந்து பிடிச்சதுமே இதுவரை யவீரு ஆண்டவர் பார்த்தது கிடையாது, பேசினது கிடையாது, பழகினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா யவீரு வீட்டுக்காக அந்த வழி கர்த்தர் போகவில்லை. அவர் வேற ஒரு ட்ராக்ல வேற ஒரு ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கும் போது யவீரு பாதத்தை பிடிச்சு கேட்டார், ஆண்டவரே என் வீட்டுக்கு வரணும்னு கேட்டார். என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த வார்த்தை கேட்டதும் ஆண்டவர் ஒண்ணுமே யோசிக்கல, உடனே புறப்பட்டார், கிளம்பி போயிட்டார் வீட்டுக்கு. ஆனால் இங்கே மார்த்தாள் மரியாள் வீட்டில் லாசர் வியாதியாக இருக்கும்போது மார்த்தாள் மரியாள் ஆட்களை அனுப்பி விடுகிறார்கள். யவீரு யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த வீடு யாருன்னு தெரியும். யவீரு இதுவரை பார்த்தது கிடையாது, ஆனால் இந்த வீட்டில் பழகி இருக்கிறார். யவீரு வீட்டுக்கு இதுவரை போனதே கிடையாது, ஆனால் இந்த வீட்டுக்கு பலமுறை போயிருக்கிறார். யவீரு யாருன்னே தெரியாது. அவன் வந்து கூப்பிட்டதும் உடனே போனவர். இந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் வந்து கூப்பிட்டதும் பைபிள் சொல்லுகிறது, பின்னும் 2 நாள் அவர் அங்கேயே தங்கி இருந்தார் அப்படின்னு. பல நேரத்தில் நமக்கு இதுதான் புரியலை. ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாமோ உடனே அற்புதம் செய்கிறீங்க, சும்மா வந்துட்டு போகிறவங்களுக்கெல்லாம் உடனே கிரியை நடக்குது.
என்னைக்கோ வந்துட்டு போறவங்களுக்கெல்லாம் அழுகையெல்லாம் சீக்கிரம் ஸ்டாப் ஆகுது. ஆனால் டெய்லி உண்மை பற்றி பிடிக்கிறேன் என் லைஃப்ல மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி? ஆமென். எவ்விரு வீட்டில் அழுகை என்பது சில மணி நேரம். போற வழியில நியூஸ் வருது, மகள் மரித்து விட்டாள் என்று. இயேசு உடனே போயிட்டார். அந்த வீட்டில் அந்த மகள் மரித்ததினால் அந்த வீட்டார் அழுதது என்பது 4 நாட்கள் கிடையாது, சில மணி நேரம். ஆனா நல்லா தெரிஞ்ச குடும்பம், நேசிச்ச குடும்பம், லாசரு சிநேகிதன். அந்த வீட்டில் கர்த்தர் எத்தனை நாள் அளவிட்டா தெரியுமா? 4 days. ஆமாம். இப்போ நமக்கு தோணும், என்ன தோணும் தெரியுமா? எவ்வளோ மாதிரி அப்பப்போ வந்துட்டு போனால் போதுமே, எதுக்கு 40 நாள் நான் வரணும்? எதுக்கு நான் அவருக்காக எல்லா கூட்டத்திலையும் வந்து உட்காரணும்? நான் உட்காரதானே அவர் எனக்கு இப்படி செய்கிறார், இப்படி தோணும். ஆனால் என் ஆண்டவர் எதையும் தீமையாய் அனுமதிக்கிறவர் அல்ல. என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டே அனுமதிக்கிறார் என்றால் அது நன்மைக்கு நம்புறவங்க மாத்திர கரங்களை உயர்த்தி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அப்படி என்ன பிரதர் இங்க நன்மை நடந்துச்சு? அப்படி என்ன நன்மை நடந்துச்சு? எவ்விரு பிள்ளை உயிரோடு எழுப்பினார், லாசர்வை உயிரோடு எழுப்பினார். இதை ஃபர்ஸ்ட் டே செஞ்சிருக்கலாமே. எவ்விரு வீட்டில் செஞ்சது போல ஆண்டவர் இங்கே ஃபர்ஸ்ட் டே வந்து செஞ்சிருக்கலாமே. உயிரோட தானே எழுப்புறார், இப்படிதான் தோணும். ஆனால் எவ்விரு வீட்டில் நடந்தது அற்புதம், லாசர் வீட்டில் நடந்தது மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்விரு வீட்டில் நடந்தது அற்புதம், ஆமென். லாசர் வீட்டில் நடந்தது மகிமை. எவ்விரு வீட்டில் நடந்தது மிராக்கிள், லாசர் வீட்டில் நடந்தது க்ளோரி. ஆமென். என்ன மிராக்கிளுக்கும் க்ளோரிக்குள்ள வித்தியாசம், அற்புதத்திற்கு மகிமைக்குள்ள வித்தியாசம் என்ன? எவ்விரு பிள்ளையை உயிரோடு எழுப்புறதுனால அங்க வேதம் சொல்லவில்லை அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஆனால் லாசர் உயிரோடு எழும்பின போது வேதம் சொல்லுகிறது அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. ஆமென். அதனால தான் எவ்விரு வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே போட்டார். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வெளியே போட்டார். வெளியே போன்னு சொல்லி உள்ள கூட்டி, யாரை மட்டும் கூட்டிட்டு போறாருன்னா அப்பாவை அம்மாவை கூட்டிட்டு போய், அதுவும் வீட்டுக்குள்ள போகும்போதே எல்லாரும் காது கேட்க சொல்லிட்டாரு, அவள் மரிக்கவில்லை, அவள் இப்ப இவ உயிரோட வந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அதான் அவர் சொன்னாரு, அவ மரிக்கல, தூங்கிட்டு தானே இருந்தா, யாருக்கும் தெரியாது. ஆனால் லாசர் வீட்டில் வந்தபோது அத்தனை பேரை கொண்டு வந்து நிற்க வச்சு, இப்போ எல்லாருமே சொல்றாங்க 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, இனி எங்க ஆண்டவரே? இப்பொழுது லாசர் வெளியில வந்தது வேதம் சொல்கிறது கர்த்தருடைய மகிமையே. அநேகர் இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அன்பு உள்ளமே, உன் லைஃப்ல நடக்க போகிறது அற்புதம் அல்ல, மகிமை என்று நம்புற தேவ பிள்ளைங்க, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிற மகிமை அநேகரை கிறிஸ்துவின் நம்ம இழுத்து கொண்டு வரும் என்று நம்புறவங்க கரங்களை தட்டி, ஓ ராபா ஷாகாதா ரமனா ஹந்தல ராபோ லேக்கர. எத்தனை பேர் ஆராதிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறது அற்புதம் அல்ல, என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய போகிறது மகிமை? ரிபா மாமா சந்துரா வகாதரியா தரல லேக்கர ரமனா ஹந்தலரா. அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக தேவன் உங்களை கொண்டு போகிற சில பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் பதில் சரியாக சொல்லணும். உங்களுக்கு அற்புதம் வேணுமா, மகிமை வேணுமா? இப்போ எல்லாருக்கும் மகிமை. மகிமை வேணும்னா நீ 4 நாள் ஆளணும். ஆமென். உங்களை ஆள விட்டுட்டு ரசிக்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஆமென். எவ்விரு வீட்டில் அழுகையை கேட்டதை இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் தம் நேசிக்கிற பிள்ளை அழுறதை பார்த்ததும் அவருக்கு தாங்க முடியாது. ஆமென். அதனால தான் வேதம் பின்னும் 2 நாள் அங்கே தங்கி இருந்துட்டு, ஏன் அந்த 2 நாள் ஊழியம் செஞ்சிருக்கலாமே ஆண்டவருக்கு? அவரால் முடியாதுங்க. உங்களை ஒரு இடத்துல அழ வச்சுட்டு ஆண்டவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? உங்களை ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் கண்ணீர் விட வச்சுட்டு ஆண்டவர் அங்கே ரசிச்சுட்டு இருக்கிறார் நினைக்கிறீங்களா? சில தாமதிக்கிறது என்பது அவருடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கே தவிர அவர் உன் அழுகையை பார்த்து ரசிக்கிறவர் அல்ல. நல்ல கைகளை தட்டி இந்த தெய்வத்தை, ஹல்லேலூயா,
அவர் அனுமதித்தது நன்மைக்கு, அவர் நடத்துகிறது நன்மைக்கு. என் தேவன் என்னை சரியாய் தான் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ருசிக்கிற உள்ளமே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கான மகிமை செலுத்துங்கள். லோரிபால சந்தல ரிமன ஹந்தல ரக்கபா. ஹalleluya. அவர் கொண்டு போறார். இந்த பாதை மார்த்தாளுக்கு மரியாளுக்கு தெரியாது. சீஷர்கள்ட்ட சொல்றார். என்ன சொல்றார்னா, இது இந்த வியாதி மரணத்துக்கு எதுவான வியாதி. லாசரு மரிப்பான், ஆனா மகிமை வெளிப்படும். இத ஆண்டவர்கிட்ட சொல்லிருக்கலாம், சாரி மார்த்தாளுக்கு சொல்லிருக்கலாமே. அத 2 பேரும் அனுப்பி விட்டாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி விட்டுருக்கலாமே. இது மகிமை வெளிப்படும்பா அப்படி சொல்லியிருந்தா மார்த்தாள் மரியாலாம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து அப்படி இருந்திருப்பாங்க. எந்த ஆன்சருமே கொடுக்கல. மகிமை வெளிப்படுகிற வாழ்க்கையில் காத்திருக்க வைப்பார். என்ன ஆண்டவர் காத்திருக்கிற காலத்தில் சில நேரத்தில் கர்த்தர் அமைதியா தான் இருப்பார். அமைதியா இருந்தது மறந்துட்டார்னு நினைக்காதீங்க. ஆமே ஆமே. அவர் அமைதியா இருக்கும்போது தேவ பிள்ளை நீ அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள். ஹல்லேலூயா. அமர்ந்திருங்க. அமைதியா இருந்தாலும் வெளிப்பட வேண்டிய இடத்தில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். என் கர்த்தர் உண்மையுள்ள ஒரு வலது கரத்தை உயர்த்தி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. நம்பிக்கையோட இந்த வார்த்தை சொல்லுங்க. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் எனக்கான 2 கரத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி உங்க கைகள் கூறுக. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மார்த்தாளை மறக்காதவர், மரியாளை மறக்காதவர் உங்களை மறக்கவில்லை. அவர் அமர்ந்திருந்ததை மறந்ததாய் நினைக்காதே. உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர். ஒரு மனசந்தரும் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. அப்ப நான் அழுது எப்பொழுதுமே அழுவதை கர்த்தர் விரும்புகிறதில்லை. நான் ஒரு சம்பவத்தை முன்வைத்து அதிலிருந்து ஒரு சில காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டதை நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது அன்னாளை குறித்து 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தின் 18வது வசனம். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்ணீருக்கு தப்பு வைக்கிறவர். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்றால் இதுவரை அவள் எப்படி இருந்தாள்? அது 1வது அதிகாரத்தின் 6-7 வசனங்கள் இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளை துக்கப்படும்படியாய் அவளை மிகவும் வசனப்படுத்துவாள். வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அடுத்த வார்த்தை, அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னாளை பார்க்கும் போதெல்லாம் எப்படிதான் இருப்பாள் என்றால் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அழுவாள் என்று முடிக்காமல் பைபிள் சொல்லுகிறது அழுது கொண்டே இருப்பாள். கண்ணு முழுவது கண்ணீராகவே இருக்கும். அன்னாளை எப்ப பார்த்தாலும் எல்கானா வந்து பார்த்தா அன்னாள்கிட்ட என்ன பார்ப்பாள் என்றால் சிரிப்பை அல்ல, அழுது கொண்டே இருப்பாள். இது ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல வருடங்களாய். ஆமா, இப்படி இருந்தவள் நாம் வாசித்தோம் 18வது வசனம் கடைசியிலே அவள் போஜனம் செய்தான் என்று மாத்திரமல்ல, அதன் பிறகு அவள் அழவில்லை. அவள் கண்ணீருக்கு தேவன் தப்புவித்தார். இங்கே இவள் அழுது கொண்டே இருக்க காரணம் 2 காரணம். ஒன்று, அவளுக்கு கற்பம் அடைபட்டிருந்தது. சில காரியங்கள் அவளுக்கு நடக்காமல் அடைபட்டிருந்தது. 2வது, பெனினால் விசனப்படுத்தி கொண்டே இருந்தார்.
இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கு. ஒரு காரியம், பல காரியங்கள் நமக்கு நடக்கவில்லை, இதனால பல காரியத்தை கண்டு அழுகிறோம். இன்னொரு காரியம், இது நடக்காததுனால நம்மை சுற்றி வருகிற வார்த்தைகள். இந்த வார்த்தை சொல்லும்போது சபைக்கு ஒரு வார்த்தையை நான் அன்பாய் சொல்லுகிறேன். என் வார்த்தை ஒருத்தங்களை பலப்படுத்த வேண்டுமே தவிர என் வார்த்தை ஒருத்தங்களை காயப்படுத்தக்கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, நான் இவ்வளோ அல்லையிலையோ வரலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் பாருங்க, இத்தனை பேர் சொல்றீங்க. என் வார்த்தை ஒருத்தங்களை பலப்படுத்தணுமே தவிர, நான் ஒருத்தங்கிட்ட பேசுறேன்னா அவங்க கண்ணீர் மாறாட்டா பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடையணுமே தவிர என் நிமித்தம் அவர்கள் கண்ணீர் அதிகமாக கூடாது. அப்படி அவர்களை நாம் ட்ரீட் பண்றோம்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவங்கள கத்த ரொம்ப ஆசீர்வதிப்போம். அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன், உங்களை யாராவது அப்படி நடத்துறாங்கன்னா நீ கவலையே படாதீங்க, நீதி செய்கிற கர்த்தர் ஒரு பரலோகத்தில் இருக்கிறார். இன்னும் ரொம்ப ஆச்சரியப்படுது, அண்ணாளுக்கு கொஞ்ச நாள்ல ஆண்டவர் பிள்ளையை கொடுக்கிறார். ஒரு பிள்ளை இல்லை, நிறைய பிள்ளையை கொடுக்கிறார். இந்த இவ்வளோ பிள்ளைகளை கொடுத்த பிறகு ஒரு நாள் கூட அண்ணாள் பெனினாளுக்கு முன்னாடி தன் பிள்ளைகளை கொண்டு நிறுத்தி ஒரு நாள் கூட தன்னை பெருமையை காட்டவில்லை. இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளிடத்தில் வெளிப்பட வேண்டிய சரியான குவாலிட்டி. என் நிமித்தம் ஒருத்தங்க பலனடையணுமே தவிர என் நிமித்தம் ஒருத்தங்க பலவீனம் அடையக்கூடாது. ஹல்லேலூயா. என்னை பலர் அற்பமா எண்ணலாம், நான் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. என்னை பலர் தூஷிக்கலாம், நான் யாரையும் தூஷிக்க கூடாது. என்னை பலர் குறை சொல்லல, நான் யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் யாருக்கு முன்னாடி விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். அண்ணாளுடைய இப்பொழுது வேதனை என்பது ரெண்டு வேதனை. ஒன்று, ஒரு காரியம் நடக்கல, ரெண்டாவது இந்த காரியம் நடக்காததால வருகிற வார்த்தைகள். ஆனா டெய்லி இந்த நிமித்தம் அவளுடைய வாழ்க்கை எப்படிதான் இருக்குன்னா அழுது கொண்டே இருக்கிறான். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. எல்கானா வந்து பல ஆறுதல் வார்த்தையை சொல்லுகிற வார்த்தையை 10 குமாரரை பார்க்கிலும். அப்ப அதுல இருந்து ஒரு காரியம் தெரியுது, பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கலாம்? ஒருவேளை 10 பிள்ளைங்க இருக்கலாம். எல்கானா சொல்ற, அந்த 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் அல்லவா? நீ ஏன் ஃபீல் பண்ற? பல மனுஷருடைய வார்த்தைகள் நம்மை கொஞ்சம் தாங்க ஆறுதல் படுத்து, கண்ணீரை மாத்தாது. நம்முடைய கண்ணீரை மாற்றி நம்மை ஆறுதல் படுத்த ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும், ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். டெய்லி அழுறா, சாப்பிட முடியல, கண்ணீராவே இருக்குது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, பல வருடங்கள் ஆகி அண்ணாளுடைய கண்ணீர் மாறவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதே 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, அந்த அண்ணாள் பிற்பாடு அழுது கொண்டு இருக்கவில்லை. அவள் அதன் பிறகு துக்கமுகமா. இப்படி ஒரு மாற்றம் இவள் வாழ்க்கையில உண்டாக காரணம் என்ன? இதைதான் ஒரு தேவ பிள்ளை கவனிக்க வேண்டும். என் கண்ணீருக்கு விலக்குவதற்கு இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் அனுதினமும் உண்டாயிருப்பதாக. அவள் செய்த முதல் காரியம் என்ன? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிங்கள். முதலாவது, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். இது வருஷந்தோறும் நடப்பது. இந்த காரியங்கள் அன்னாளுடைய அழுகையை மாற்றவில்லை. எப்பொழுது அவளுடைய அழுகை முற்றிலுமாய் ஸ்டாப்பாக துவங்கினது என்றால் அவள் எடுத்து வைத்த ஒரு ஸ்டெப். அது என்ன ஸ்டெப்? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். சீலோவாவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆவிக்குரிய கண்ணத்தோடு சொல்ல விரும்புகிறேன். அன்னாள் எழுந்திருந்தாள் என்று சொல்லிவிட்டு 10வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இந்த வார்த்தையை நான் ஒரே லைன்ல இப்படி சொல்ல விரும்புகிறேன். அன்னாளின் அழுகை நிரந்தரமாய் நிறுத்தப்பட அன்னாள் செய்த காரியம், அவள் சீலோவாவிலிருந்து எழுந்து சமூகத்திலே வந்து உட்கார்ந்தாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் எழும்ப வேண்டிய இடத்துல இருந்து எழும்பணும், உட்கார வேண்டிய இடத்துல வந்து உட்காரணும். என் கண்ணீர் மாறுவதற்கு நான் செய்ய வேண்டிய முதல் பிரதானமான காரியம், வேற எங்க போய் உட்கார்ந்தாலும் கண்ணீர் மாறாது. அவர் சமூகத்தில் உட்கார்ந்தால் மாத்திரமே கண்ணீர் மாறும். ஆமென்.
ஏன் இதுவரை அண்ணாலே உன் லைஃப்ல கண்ணீர் மாறலன்னா அவன் அந்த இடத்துல இருந்து இன்னும் எழும்பல. அண்ணாலே நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் தப்பான இடம். அண்ணாலே கண்ணீர் மாறணும் கண்ணீர் மாறணும்னு சொல்றீங்க, ஆனா நாம இருக்கிற இடம் எங்க? நாம் இருக்கிற இடம் எங்க? என் வேதனையையும் என் அழுகையையும் என் விண்ணப்பத்தையும் மதிப்பாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரே ஒருவர் உண்டென்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அண்ணால் இதுவரை எங்க உட்கார்ந்து இருக்கிறானா? புருஷன் பார்க்கிறது மாதிரி உட்கார்றான். புருஷன் வந்தது புருஷன் பார்க்கிறார், அடுத்து தன் புருஷன் கிட்ட காரியத்தை சொல்லுகிறார். இந்த காரியம் நடக்க 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 அண்ணாளின் அழுகை ஸ்டாப் ஆகல. வேதம் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு நான் இதை பேச விரும்புகிறேன். இந்த வார்த்தை நன்றாக கவனியுங்கள். அவள் எழுந்திருந்து சீலோவாவிலிருந்து எழுந்தாள், சமூகத்தில் வந்து உட்கார்ந்தாள். முதல்ல கண்ணீர் மாற ஒரு தேவ பிள்ளை உட்கார வேண்டிய இடம் தேவ சமூகத்தில் மாத்திரமே. ஆமென். வேற எங்க போய் இருந்தாலும் என் கண்ணீர் அதிகமாகுமே தவிர குறையாது. ஆமென். வேற எங்க போய் நான் இருந்தாலும் என் கண்ணீர் அதிகமாகும். ஆனால் சமூகத்தில் இருக்க இருக்க என் அழுகையை கர்த்தர் களிப்பாய் மாற பண்ணி கொண்டே இருப்பார். பிரசன்னத்தை நாடணும், ஜபத்தில் இருக்க பழகணும். என் வாழ்க்கையில கண்ணீர் அதிகமாகுதுன்னா ஒரு தேவ பிள்ளை ஜபத்தை அதிகமாக்கணும். ஆனா நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? கண்ணீர் அதிகமாகும் போது நம்ம ஃபர்ஸ்ட் கை வைக்கிறது ஜபத்துல தான். ஜபிக்கிறத தான் ஸ்டாப் பண்ணும், பிரசனத்தில் உட்காரத ஸ்டாப் பண்ணும். கொஞ்சம் நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நிலைமை மோசமானது, நாமளே என்ன சொல்ல தொடங்கிடுவோம், என்னத்துக்கு போய் ஜபிச்சு, எதுக்கு 40 நாள் போய் உட்கார்ந்து ஃபாஸ்டிங் பிரேயர்ல? ஆமே, இந்த நினைவெல்லாம் சாத்தான் கொண்டு வருவது. ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள். அண்ணாலே இத்தனை ஆண்டு நீ வடித்த கண்ணீருக்கு பலன் உண்டாக வேண்டுமானால் நீ வேற எங்க கண்ணீர் வடிச்சாலும் அது பலன் ஆகாது. அவர் சமூகத்தில் வந்து கண்ணீர் வடி, அவர் சமூகத்தில் வந்து கண்ணீர் வடி. அவளை சீலோவாவிலிருந்து தூக்கி ஆண்டவர் இப்பொழுது சமூகத்தில் கொண்டு வருகிறாள். அவர் சமூகத்தில் வந்து அழுதது பல நாட்கள் அல்ல, ஒரு நாள் தான். ஆமா, எழும்ப வேண்டிய இடத்துல வந்து எழும்பி உட்கார வேண்டிய இடத்தில் வந்து உட்கார்ந்த அன்றைக்கு வேதம் சொல்லுகிறது அவள் கண்ணிலிருந்து கண்ணீரை கர்த்தர் மாற்றினார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியத்தோடு சொல்லுகிற அன்பு சகோதர சகோதரி, பல ஆண்டுகளாய் பல காரியத்தை நிமித்த கண்ணீர் வடிக்கிற அன்பு உள்ளமே, ஆமென். நீங்க மற்ற இடத்துல அழுகிறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த 40 நாள் இங்கிருந்து அழுது பார். இந்த 40 நாள்ல கர்த்தர் உன் கண்ணீரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை தட்டி இந்த வார்த்தையை நான் விசுவாசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். glory, விசுவாசித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. நீ அழுதது போதும். ஆமென். அவள் எழுந்து வந்தாள் என்று சொல்லுகிற வார்த்தை, இன்னொரு வார்த்தையும் அதில் சொல்ல விரும்புகிறேன். அதுவரை தன் கண்ணீரை புருஷன் முன்பாக ஊற்றினவள் அதன் பிறகு தேவனிடத்தில் மட்டும்தான் ஊற்றுகிறாள். ஆமென். அந்த வார்த்தை இன்னும் புரியும்படியாய் சொல்லணும்னா, அவர்கிட்ட ஊற்றினதை இன்னொரு நபர்கிட்ட ஊற்றல. ஹalleluya. அவர்கிட்ட நான் சொன்ன காரியத்தை இன்னொரு நபர்கிட்ட நான் சொல்லக்கூடாது. அவர்கிட்ட அழுத காரியத்தை இன்னொரு நபர்கிட்ட போய் நான் அழக்கூடாது. பாருங்க, இவள் அழுது ஜபித்து கொண்டிருந்ததை ஏலி பார்த்து கேட்கிறா. ஏன்னா அவன் மனம் கசந்து அழுறா. அவள் அழுறதை பார்த்தோன்னே ஏலிக்கு என்ன தோணிடுச்சுன்னா, காலையிலே தண்ணி போட்டு வந்துட்டாளான்னு தோணிச்சு. அதனால தான் கேட்குறா, காலையில் நம்ம தண்ணி போட்டு வந்துட்டியா? ஏன்னா அப்படி அழுறா, அவ்வளோ தன் இருதயத்தை ஊட்டி ஜபிக்கிறாள். உடனே தான் அவள் சொல்கிறா, இல்லை நான் என்ன விண்ணப்பத்தில் அவர்கிட்ட அந்த இடத்துல ஏலிக்கிட்ட இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் எதுக்கு அழுத தெரியுமா, என்ன விஷயம் தெரியுமா சொல்லலை. ஏன்னா எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டா. அவர்கிட்ட சொன்ன காரியத்தை பாஸ்டர்கிட்ட கூட அவள் சொல்லலை. ஹalleluya. அதுக்காக பாஸ்டர்கிட்ட ஜபிக்கக்கூடாதுலாம் சொல்லலாம். வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட அழுத சீக்கிரட்டான காரியத்தை நான் எந்த மனுஷங்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படி நான் சொல்லுகிறேன் என்றால், என்னை அறியாமலே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், கொஞ்சம் நம்பிக்கை அவர் மேலே, கொஞ்சம் நம்பிக்கை இன்னொருத்தங்க மேலே வைக்கிறேன் அர்த்தம். ஆமென். எதுவரை அவளுடைய அழுகை மாறவில்லை என்றால், முற்றிலும் தன் கண்ணீரை தன் காரியத்தை தேவனிடத்தில் சொல்லும் வரையிலும். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிக்கும்படி சீஷர்களோடு போகிறார். கடைசி இரவுல அவர் இப்பொழுது வியாகுலப்பட போகிறார், வேதனைப்பட போகிறார். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாரம் இப்பொழுது அவர் மேல் வைக்கப்பட போகிறது. சீஷர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறார்.
அந்த கூட்டத்தில் ஒரு 3 பேரை தனியாக கொஞ்சம் பிரித்து சொல்கிறார், 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிங்கள் சொல்லிட்டு அவங்க கூட இருந்து ஜெபிக்காம வேதம் சொல்லுகிறது கல்லறி தூரத்தில் போய் தனியாக போய், அதாவது நான் அழுறத இவங்க பார்க்கக்கூடாது, அவர் மட்டும்தான் பார்க்கணும். அவன் ஏன் கூட இருந்து ஜெபிச்சிருக்கலாமே, கூட இருந்து என் அழுகை களிப்பாய் மாற என் அழுகையை நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஊற்றணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட. சங்கீதம் 126:5-6 6வது வசனம், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு. அப்போ விதை கண்ணீரோடு விதைக்கிறவங்க எப்படியா இருப்பாங்க? அப்போ நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன், எந்த நிலத்தில் விதைச்சாலும் இருக்கலாமா? ஹலோ, எந்த நிலத்தில் நான் கண்ணீரோட விதைச்சாலும் இருக்க முடியுமா? எந்த நிலத்தில் விதைச்சா அந்த விதைக்கு பலன் உண்டோ அங்கே மட்டும்தான் விதைக்கும். அந்த நிலம் சும்மா இருக்கக்கூடாது, உழப்பட்ட நிலமாக இருக்கும். உழுது போட்ட சரியான நிலத்தில் ஒருவன் கண்ணீரோட விதைப்பானால் அவன் வெட்கத்தோட வரமாட்டான், அவன் கம்பீரத்தோட சந்தோஷத்தோட அந்த பலனை அறுப்பான். ஹல்லேலூயா. அப்போ உழுது போட்ட நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு மட்டும்தான் பலன் உண்டு. அதே போலதான் என் கண்ணீர் விழ வேண்டிய ஒரு இடம் சரியான இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலம் உண்டு என்றால் அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம் மாத்திரமே. ஏன்னா அவர் சரீரம் எனக்காய் உழப்பட்டது, சிலுவையிலே உழப்பட்ட சரீரத்தினால தான் இன்றைக்கு அவர் வயல் நிலத்துக்குள்ள நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உழப்பட்ட நிலத்தில் கொண்டு வந்திருக்கிற என்னை அவர் சமூகத்தில் நான் கண்ணீரை விதைப்பேனானால் அவன் நிச்சயம் ஒரு நாள் என் கண்ணீரை கர்த்தர் களிப்பாய் மாற பண்ணுவார். அந்நாள முதல்ல ஆண்டவர் எங்க கொண்டு வராரே, நீ எழும்பு, நீ அழுற இடம் சரி கிடையாது. அன்பான சகோதர தயவு செய்து ஒரு காரியத்தை அன்போடு சொல்லி, இன்னைக்கு அநேகருடைய கண்ணீர் அதிகமாக ரீசன் கத்தட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை மனுஷன் சொல்றீங்க. ஆமே, கத்தட்ட சொல்ற காரியத்தை தயவு செஞ்சு மனுஷன் சொல்லாதீங்க. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக ரீசனே சின்ன பிரச்சனை தான். அந்த பிரச்சனை ஆண்டவர் சமூகத்தில் வச்சு தீர்த்திருக்கலாம். அது யார்கிட்டையாவது விசுவாசின்னு சொல்லி நம்பி யார்கிட்டையாவது சொல்றது. தயவு செஞ்சு இன்னொரு காரியத்தை அன்போடு சொல்ல, சில காரியத்திற்காக ஜெபிக்க மற்றவர்களுக்கு உதவி கேட்பது தப்பு கிடையாது. ஆனால் காரியத்தை டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காது. உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் குடும்பத்துக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு சொல்லி முடிச்சிருங்க. அது குடும்பத்துக்குள்ள என்ன நடந்துச்சு, என் புருஷன் என்ன பண்ணார், என் மனைவி என்ன பண்ணா, என் பிள்ளைங்க என்ன பண்ண, இப்படி டீட்டெயிலாக ஒருத்தங்கள்ட்ட சொல்றீங்கனாலே இந்த வார்த்தையை வேதனையோடு சொல்றேன், உங்க வேதனை பெருகும்னு அர்த்தம். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, மனுஷங்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக பேசுவோம். ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் நீர் எல்லாம் பார்க்குறீங்க, உமக்கு எல்லாம் தெரியும், என்ன செய்யணும் நீங்கள் உங்களுக்கு, ஆண்டவர்கிட்ட டீட்டெயிலாக பேச மாட்டோம். அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினாள் என்று சொல்லும்போது A to Z ஆண்டவர்கிட்ட ஊத்திடா. இப்போ ஏலி கேட்குறேன், என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் அங்கே பேசிட்டேன். உடனே ஏலி அவளை திட்டினாரா? சொல்ற, உன் வேண்டுதலின்படி கர்த்தர் உனக்கு செய்ய போறார், உன் விண்ணப்பம் கேட்டு அவ்வளோதான், எழுப்பிடா. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சின்ன பிரச்சனை இன்னைக்கு பெரிதாக காரணமும், அநேகருடைய கண்ணீர் கொஞ்ச நாள்ல தீர வேண்டிய கண்ணீர் இன்னைக்கு பல நாட்கள் நீளுவதற்கும் காரணம் இந்த வார்த்தை வேதனையோடு பேசுகிறேன். ஆமா, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு இதுதான் ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதை மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன், சிலர் வேதனையில சில காரியத்தை உங்களிடத்தில் நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொல்லும் போது அதை இன்னொரு 4 பேர்கிட்ட நீங்க பரப்பாதீங்க. ஆமென். இது தேவ பிள்ளைகளுடைய அழகு கிடையாது. நான் ஆண்டோடைய சாயலை பெற்றவன், ஆனால் ஒருத்தங்க என்னை நம்பி ஒரு காரியத்தை சொல்லும் போது நான் அவர்களுக்காக ஜெபிக்கணுமே தவிர அதோ 4 பேர்ட்ட, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா அந்த குடும்பத்தில் என்ன நடக்கு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பேசுவனே ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க கொஞ்சம்? ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவர்கள் கேட்க சொல்லும் போது எல்லாத்தையும் சொல்லி, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஏன்னா என் பக்கத்தில் நான் கிளியர் ஆயிடணும். ஆமாம், என் காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சொன்னதை நான் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் இன்னும்
அன்னாள் சொல்லலை. அதன் பிறகு எல்கானாட்டையும் சொல்லலை. எல்கானாட்டை பிள்ளை பிறக்கிறது வரை அவள் எடுத்த டிசிஷனை கூட சொல்லலை. பிள்ளை பிறந்து பால் மறக்கிற நேரத்தில் தான் சொல்லுகிறாள், ஆமென், நான் இப்படி ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன், இவனை அங்கே ஆலயத்தில் வளர. இது அதன் பிறகு தான் சொல்ல. அதுவரை நான் என்ன ஜெபிச்சேன், என்ன சொன்னேன். ஆனால் பைபிள் சொல்ல, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கலை. நான் எழுந்திருக்க வேண்டிய இடத்துலேருந்து எழும்பணும். இதுவரை ஒருவேளை மனுஷங்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்களா, இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுங்க. ஆமென். பதில் வருகிறது வரை கர்த்தரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருங்கள். அல்லேலூயா. நீங்கள் தட்ட தட்ட கர்த்தர் எழுந்து உங்களுக்காய் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, அவள் எங்கே வந்தாள்? முதலாவது. இரண்டாவது, அவள் எதற்காய் ஜெபித்தாள்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அதுடைய 11வது வசனத்தை வாசிங்கள். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இந்த வசனத்துல இத கொஞ்சம் பேசினா இதுவே ஒரு செய்தி ஆயிரும். ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் வேகமாய் சொல்லி விடுகிறேன். இப்பொழுது இவளுக்கு பிள்ளை இல்லை. இதுதான் பெரிய வேதனை. பல ஆண்டுகளாய் காத்திருக்கிறாள். இப்பொழுது இவள் தேவ சமூகத்தில் வந்து விண்ணப்பம் பண்ணி தன் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள். இப்படி ஜெபிக்கிறவள் உண்மையிலே நாம இந்த சிச்சுவேஷன்ல இருந்தா நாம என்ன ஜெபிப்போம் தெரியுமா? எனக்கு ஆண் பிள்ளை தாங்கன்னு ஜெபிக்க மாட்டோம். என்ன ஜெபிப்போம்? எனக்கு ஒரு பிள்ளை தாங்க, அப்படிதானே ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆணோ பொண்ணோ என் நிந்தை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. அல்லேலூயா. நம்ம காத்திருக்கிற நாட்கள் அதிகமாகும் போது நம்ம டிமாண்ட்லாம் வைக்க மாட்டோம். எனக்கு இப்படி செய்யுங்க, அப்படி. ஆண்டவர் ஏதாவது செய்யுங்க ஆண்டவர். ஆமாம், எனக்கு திருமணம் முடிஞ்சு 4 வருஷம் பிள்ளை கிடையாது. ஆனால் திருமணம் முடிஞ்ச முதல்ல கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தைனா, உனக்கு நான் தாவீதின் சந்ததியை போலவும் லேவியின் சந்ததியை போலவும் வர்த்திக்க பண்ணுவேன். அப்போ 2 சந்ததி கொடுத்ததுனால எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு பிள்ளை கிடையாது, குறையாம 2 பிள்ளைங்க. அதன் பிறகு ஆண்டவர் இன்னொரு வார்த்தையின் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணி 3 பிள்ளைங்க கன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் இது ஃபஸ்ட் இயர். அப்போ அந்த வசனத்தை நல்லா தைரியமாக பிடிச்சிட்டு நான் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபிப்பேன்? ஆண்டவர் நீர் எனக்கு தரப்போகிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் இப்படி தான் ஜெபிப்பேன். வருஷம் 2 ஆச்சு, 3 ஆச்சு, 4 ஆச்சு. என் கண்டிஷனும் மோசம், என் மனைவி கண்டிஷனும் மோசம். ஆமாம், விசாரித்ததில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு நார்மலாக பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஆனால் கர்த்தர் அதை எங்களை உருவாக்கின பாதை, அந்த சாட்சிக்குள்ளே நான் போகவில்லை. ஆமாம். அப்போ இந்த 3.5 வருஷம் ஆகும்போது என் ஜெபம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆண்டவரே 2 வேண்டாம், 1 தாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தை தந்தா அதில் டிமாண்ட் வைக்கல. எனக்கு பையன் தான் வேணும், எனக்கு பொண்ணு தான் வேணும், எந்த டிமாண்டை வைக்கல. எனக்கு ஒன்றே ஒரு குழந்தை தந்துருங்க ஆண்டவரே. அப்படிதான் அற்புதம் செய்யுங்கப்பா பாடலை ஆண்டவர் பாட வச்சார். அவன் நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தை. ஏன்னா ஊழியத்தில் அப்பதான் ஆண்டவர் பயன்படுத்துறார். அப்ப போற இடத்துல எல்லாம் கேள்வி மேல கேள்வி. ஏதாவது விசேஷம் நம்ம ஊரை பொறுத்தவரை கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாளே கேட்பாங்க விசேஷம் உண்டு. அது என்ன விசேஷம் எனக்கு இதுவரை தெரியல. இப்படிதான் அப்ப ஊழியத்திலையும் போறதுனால எனக்கு வந்து தாங்க முடியாமல் ஆண்டவர் என்ன கேட்க தொடங்கி, ஆண்டவர் எனக்கு 2-3 எல்லாம் வேண்டாம், 1 நான் நிற்கிறதுக்கு. அப்போ காத்திருக்கிற காலம் போக போக நம்ம டிமாண்ட்லாம் வைக்க மாட்டோம். ஆண்டவரே அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சிருக்கேன். அப்போ இங்கே அண்ணால் என்ன ஜபிச்சிருக்கணும்னா, ஆண்டவரே எனக்கு ஆம்பளை பிள்ளை தாங்க, பொம்பளை இப்படி கேட்டிருக்க கூடாது. என்ன கேட்டிருக்கணும்னா, ஆண்டவரே ஏதாவது ஒரு குழந்தை. ஆனால் இங்கே ஜபத்தை பார்த்தீங்களா, என்ன ஜபிக்கிற தெரியும்? ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அந்த பிள்ளை எனக்குன்றில் உமக்கென்று. அன்பான சகோதர சகோதரி, விசேஷமாக காத்திருக்கிற தேவ பிள்ளையே, பல நாட்கள் ஜபித்தும் என் ஜபத்திற்கு இன்னும் பதில் தாமதிக்குதுன்னா, இந்த காலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. அதே போல் நீங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஆண்டோடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஆமென். ஏலிக்கு இப்போ வயசாயிடுச்சு. அடுத்து ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பார்கள்னு பார்த்தா
ஏலியின் பிள்ளைகள் செய்கிற காரியம் ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்குது. இப்போ அவர் மனசை தேற்றுறதுக்கும் அவர் வார்த்தையை கேட்கிறதற்கும் அந்த இடத்துல எந்த பிள்ளையுமே இல்லை. எப்படி அன்னாலே உன் கற்பம் அடைக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளை இல்லையோ, உனக்கு ஒரு பிள்ளை இல்லாதது போல இப்போ ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. உன் எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு ஃபீல் பண்றல, அவர் எதிர்பார்ப்பு இன்னும் நிறைவேறவில்லை. இந்த எதிர்பார்ப்பு அவளுடைய ப்ரேயர் ஃபார்மட்டை சேஞ்ச் பண்றதற்காக ஆண்டவர் செய்த கிரியை என்ன தெரியுமா? அவள் கற்பத்தை அடைச்சிட்டார். அவர் அடைச்சிட்டார்னா யாருக்கும் திறக்க. ஆமென். காத்திருக்கிற உள்ளமே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை ஏதோ ஒரு உள்ளத்திற்கு ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பல எதிர்பார்ப்புகள் உண்டு, அதை விட கர்த்தர் உங்களிடத்தில் சில எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்கிற ஒரு ஜெப அர்ப்பணிப்போடு நீங்கள் ஜெபிப்பீர்களானால், அவர் எதிர்பார்ப்பு உன்னில் நிறைவேறினால் உங்கள் எதிர்பார்ப்பு அவரால் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பெனினாளுக்கு அவளுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினது, அதனால் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஆனால் அன்னாலே உன்னில் அவருடைய சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு கஷ்டம் கிடையாது, கொடுத்துருவார். 10 மாசத்துல பிள்ளை பிறந்துரும். அது செத்த சரீரமானாலும் பிள்ளை உருவாக்குவது என்பது ஆண்டவருக்கு ஈஸி. ஆனால் ஆபிரகாமே, உனக்கு ஈசாக்கை தருவதை அல்ல கர்த்தர் விரும்புவது, அவன் உன்னை விசுவாசிகளை தகப்பனாய் மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு சில எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேவனுக்கு அன்னாலே உனக்கு பிறக்க போற பிள்ளை பெனினால் பிள்ளை போல இருக்க கூடாது. பெனினாளுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாங்க நமக்கு தெரியாது. நாம எல்கானா சொன்ன கணக்கு வச்சு சொல்றோம் 10 பிள்ளைங்கன்னு. ஆனா எத்தனை பிள்ளைங்க தெரியாது. ஆனா பெனினால் பிள்ளைங்க பேர் யாருக்காவது தெரியுமாங்க? அன்னாள் பிள்ளை பேர் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. இதுதான் வித்தியாசம். தேவனுடைய எதிர்பார்ப்பு உங்களில் நிறைவேற சிலதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அடைத்து வைத்திருக்கிறார். ஸோ இப்போ அன்னாலை எப்படி கொண்டு வர்றார்னா, அவ ஜெப ஃபார்மட்டை மாத்துறார். இதுவரை என்ன ஜெபிச்சிருப்பா? ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. ஆனால் இப்போ ஜெபிக்கிற, எனக்கு வேண்டாம், எனக்கெல்லாம் 2வது தாங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு வளர்க்க ஒரு பிள்ளைய தாங்க. ஆண்டு உங்க இருதயத்தின் பாரத்தை அறிந்து, உங்க இருதயத்தை தேற்றுவதற்கு, உங்க இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என் வாழ்க்கையில இடம் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணித்த அன்னாளை அதன் பிறகு கர்த்தர் துக்க முகமா இருக்க விடவில்லை. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த விசுவாசத்தோடு அர்ப்பணிக்கிறீங்க? ஆண்டவரே, என் எதிர்பார்ப்பு 2வது இருக்கட்டும், உம்முடைய எதிர்பார்ப்பு என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் எதிர்பார்ப்பு 2வது ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்பு. அவருடைய எதிர்பார்ப்பு அந்நாளில் நிறைவேறினதும் அந்நாளுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறு. அதுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். அன்னாளுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு எப்பொழுது நிறைவேறினது? அதே வசனத்தில் கடைசி சொல்லப்படுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையான கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தார். அதே நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆவிக்குறி கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அன்னாள் மூலமா ஒரு சாமுவேலை பிறப்பிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தார். அந்த திட்டம் இப்பொழுது நிறைவேறி சாமுவேல் இப்பொழுது ஆலயத்தில் அவருடைய திட்டத்தின்படி வளர தொடங்கினதை பார்த்ததும் அன்னாள் வாழ்க்கையில் அவள் என்ன எதிர்பார்த்தாலும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமென். அன்பு சகோதரர், அன்பு சகோதரி, இந்த வார்த்தை தைரியத்தோடு சொல்றேன். தேவன் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் உங்கள் லைஃப்ல நிறைவேறுகிறது என்றால் அடுத்து உங்கள் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? ஆண்டவரே, பெனினாலா என்ன வைக்காம அன்னாளா என்ன வச்சிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. எஜமானனே என்னேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. சொல்லு, எண்ணமெல்லாம், என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம். ஹல்லேலூயா. உம் சித்தம். சமூகத்தில் வந்தனுடைய ஜெப ஃபார்மட் மாறுது. அவர் ரெகுலரா ஒரு பிரேயர் பாயிண்ட் வச்சிருக்கிற அந்த பிரேயர்
பாயிண்ட்ல ஃபுல்லாவே எனக்கு 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 எனக்குன்னு ஜெபிச்சிட்டு இருந்தவா இப்ப சமூகத்துல வந்து புரிந்தவள் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இல்ல உமக்கு அப்படின்றா. ஆமே. இந்த 40 நாள்ல 5 நாள் முடிஞ்சு இந்த 6வது நாளுக்குள்ள வந்திருக்கிறீங்க. இந்த 6வது நாள்ல இருந்து உங்க ஜெப ஃபார்மேட் கொஞ்சம் மாறட்டும். ஆண்டவரே என் லைஃப்ல எனக்குன்னு கேட்கறத விட்டுட்டு ஆண்டவரே என் லைஃப் உமக்குன்னு சொல்லி அர்ப்பணிச்சு ஜெபிச்சு பாருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே? பொதுவாகவே நாம நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுறோம். என்னைக்காவது உட்கார்ந்து ஆண்டவரே நீங்க என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோமா? ஆனா நீங்க வேதத்துல பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சவுலை எல்லாம் ஃபர்ஸ்ட் சந்திச்ச உடனே ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய போறீங்க இப்படி கேட்கல. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நான் என்ன செய்யணும்? சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே சொல்றார், ஆண்டவரே சொல்லும் அடியே கேட்கிறேன் அப்படின்றார். நான் என்ன செய்ய, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே சிலதை எனக்கு தராம என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். சில காரியத்தில் சில தாமதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் சில திட்டங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தேசத்திலே சில காரியத்தை நம் மூலமாய் கர்த்தர் நிறைவேற்ற எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவருடைய எதிர்பார்ப்பு நம்மில் நிறைவேறுமானால் நம்முடைய எதிர்பார்ப்பு அவரால் நிறைவேறும். ஆமென். அவர் எதிர்பார்க்கிறார். நாம எவ்வளவு அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ அப்படியே தான். அன்பு சகோதர சகோதரி, சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற, உங்களிடத்தில் கர்த்தர் சிலதை எதிர்பார்க்கிறார். என்ன ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர்கள்? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர் சமூகத்தில் வந்து அதிகம் உட்காருங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமே, நான் என்ன செய்யணும்? அண்ணாள் வந்து உட்கார்ந்து முதல்ல மனம் கசந்து அழுறாள், தன் வேதனை எல்லாம் கொட்டிட்டு அவ வெயிட் பண்றா. நான் என்ன செய்யணும்? அவ உட்கார உட்கார அவளுக்கு வெளிப்படுது, சமூகத்தில் உட்கார உட்கார வெளிப்படுது, ஆண்டவருடைய பாரம் வெளிப்படுது, ஆண்டவருடைய இருதயத்தின் ஏக்கம் வெளிப்படுது, ஆண்டவர் எதுல வேதனையா இருக்கிறான்னு வெளிப்படுது. அவன் நினைச்ச என் குடும்பத்துல எனக்கு பிள்ளை இல்லை. அப்பதான் அவளுக்கு தெரியும், ஐயோ இந்த தேசத்துல அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. தேசத்தின் காரியங்களை குறித்த பாரம் அவர் இருதயத்தை வாட்டுது. சபை குறித்த காரியம் அவர் இருதயத்தை வாட்டுது. இதை கேட்கிறதுக்கு, இதை ஆற்றுறதுக்கு அவருக்கு ஒரு பிள்ளை இல்லை. இதை புரிந்தவள் ஜெப ஃபார்மட்ட மாத்திரா எனக்கு என்று கேட்க இருந்தவள், ஆண்டவர் உமக்கென்று வளர்க்க ஒரு குழந்தையை தாருன்றா. உமக்கென்று கேட்டு பெற்றுக்கொண்டவளுக்கு அடுத்த வார்த்தை அவளுக்குன்னு எதை கொடுக்கணுமோ கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவளுக்கு 5 பிள்ளைகள் அடுத்து கொடுக்கிறார். ஆமென். அவர் எதிர்பார்ப்பை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை செய்த போது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபித்தால், அந்த அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. என் கண்ணை கண்ணீருக்கு விலக்க நான் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும், ஜெபிக்க வேண்டிய விதத்தில் ஜெபிக்கணும். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் போகிறது. 2வது காரியம், அவர் கண்ணீருக்கு தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிறவர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென். வேதத்திலே இயேசு கிறிஸ்து பலமுறை சொன்ன வார்த்தையும் சீஷர்களை கொண்டு நமக்கு சபைக்கு எழுதப்பட்ட வார்த்தையும், நீங்கள் இடரலடையாமல் இருக்க எச்சரிக்கையாயிருங்கள், இடராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். காரணம், நம் கால்கள் இடருமானால் அந்த நித்தியத்தை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனவே தான் யூதாவை கொண்டு எழுதும்போது நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துகிறார். 24வது வசனத்தை வாசிக்கலாம். யூதா 1:24. வல்லமை உள்ளவர் அவர். போதும். வழுவாதபடி, நம்முடைய கால்கள் வழுவாதபடி நம்மை காக்கவும், தமது மகிமை உள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் கால்கள் இடறக்கூடாது என்றால் அது என்னுடைய பலத்தினால் முடியாது, அது என்னுடைய நினைவினால் முடியாது. ஆமென். ஆசாப் சொல்லுகிறார், என் கால்கள் சற்றே சறுக்குதலுக்கு தப்பிற்று. 73வது சங்கீதத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. நான் காலைதோறும் வாதிக்கப்பட்டு நாள்தோறும் தண்டிக்கப்பட்டிருக்கிற என் கால்கள் சறுக்குதலுக்கு சற்றே நான் விழுந்து போயிருப்பேன். ஆனா நான் இன்றும் நிற்க காரணம், ஆசாப் சொல்லுகிறார், இது என் பலத்தினால் நிற்கவில்லை, நீரோ என் வலது கரத்தை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கிறீர் அப்படின்றார். அப்ப கால்கள் இடறக்கூடாது என்றால் அதை விடராதபடி காக்க நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் முடியும்.
எப்படி நம்முடைய கண்ணீருக்கு விலக்க அவரால் மட்டும்தான் முடியுமோ, அப்படியே நம்முடைய கால்கள் இடராதபடி காக்கும் கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அவர் காக்க வேண்டுமானால் நான் எப்படி நடக்க வேண்டும்? அதுதான் சங்கீதக்காரன் ஒரு ஜெபமா இப்படி ஜெபிக்கிறான். சங்கீதம் 17வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிங்கள். 17வது சங்கீதத்தின் 5வது வசனம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு எனது நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் அதனுடைய அர்த்தம் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது: ஆண்டவரை நான் இடராதபடிக்கு, என் கால்கள் இடராதபடிக்கு உமது வழிகளில் என் கால்களை ஸ்திரப்படுத்தும் அப்படின்றார். நான் எந்த வழியில நடந்தா இடர மாட்டேன் என்றால், கர்த்தருடைய வார்த்தை காண்பிக்கிற வழியில் நடந்தால் மாத்திரம். ஆமென். வேதத்தை குறித்து 119வது சங்கீதம் 105 சொல்லுகிறது, நமக்கு தெரிந்த வார்த்தை: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அவருடைய வசனத்தை குறித்து 18வது சங்கீதம் 30வது வசனம் சொல்லப்படுகிறது: தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. அப்ப கால்கள் இடரக்கூடாது என்றால் என் நடைகள் உறுதிப்படணும். எதுல உறுதிப்படணும்னா வசனத்துல. கண்ணீருக்கு விலக்க எப்படி நான் பிரசனத்துல உறுதிப்படணுமோ, ஜெபத்துல உறுதிப்படணுமோ, அப்படியே என் கால்கள் இடராமல் கடைசி வரை போய் சேருவதற்கு நான் வசனத்தில் உறுதிப்படணும். மன்னா பொழிந்தருளும் போது மன்னாவை குறித்து இப்படி கொடுக்கப்பட்டது வேதத்திலே: அவர்கள் கானானுக்குள் கால் வைக்கும் வரையிலும் அவர்கள் வாழ்க்கையில மன்னா கொடுக்கப்பட்டது என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? இந்த மன்னாவை தினந்தோறும் சரியாய் புசித்து நடக்கிறவன் கானானுக்குள் கொண்டு கால் வைப்பான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனத்துக்கு மீறி நடக்கிறதா சத்துரு பல விதத்தில் நம்மை ஆளுகிறான். ஆமென். மகிமையை சுதந்தரிக்க விரும்புகிறவர்கள், இடராமல் நடக்க விரும்புகிறவர்கள் செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் இந்த வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறபடி நடக்கிறவர்களாய் மாறணும். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இன்னைக்கு பைபிளே படிக்கிறது கிடையாது அநேகர். ஆமே. இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வசனம் மொபைல்ல வந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு திருப்தி அடைகிறோம். நோ, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் இன்னைக்கு நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். இந்த வார்த்தை நம்மை போதிக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை மரைக்காலிற்கு கீழே வைக்க மாட்டான். அந்த விளக்கை கொளுத்தி அதை விளக்கை தண்டின் மேல வைப்பான். அதுதான் உயர்ந்திருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் அந்த வீடு முழுவதையும் பிரகாசத்தை உண்டு பண்ணும். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த விளக்கை நாம் மறைத்து வச்சிடக்கூடாது, அணைத்து போற்றக்கூடாது. இந்த விளக்கு எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் தீபத்தை எரிந்து கொண்டே இருக்கணும். இது உயர 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 இது நம்முடைய வாழ்க்கையின் விளக்கு தண்டின் மேல் அது உயர்ந்து எரிந்து கொண்டிருக்குமானால் நம்முடைய முன்பாக வழி ஒரு நாளும் இருளாகாது. நம்முடைய கால்கள் இடராதபடி கர்த்தர் நடத்துவார். பாருங்க, சீஷர்கள் நடுவில் ஒரு 3 பேரை இயேசு கிறிஸ்து அழைத்து, பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து திடீரென்று அவர் மலைக்கு மேல கூட்டிட்டு போவார். மத்தேயு 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. 6 நாளைக்கு பின்பு இன்னைக்கு எத்தனாவது நாள்? 6 நாளைக்கு பின்பு சீஷர்கள் 3 பேரை இயேசு மலைக்கு மேல கூட்டிட்டு போறது எதுக்குன்னு தெரியாது. ஆனா மேல போன பிறகு வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. மகிமையை பார்க்கிறாங்க. பேதுரு இந்த காட்சியை பார்த்ததும் பேதுருக்கு என்ன பேசணும்னு தெரியல. ஆனா பேதுருக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு. என்ன ஆசை வந்துடுச்சுன்னா, இயேசுவை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லது. பேதுருக்கு, அதாவது மலை ஏறும்போது யோசித்திருப்பா, எங்க கூட்டிட்டு போறார் நம்மளை. ஏன்னா கீழே மற்ற 9 பேர் கீழே இருக்கிறாங்க. ஆண்டவர் வாங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நடத்தி கூட்டிட்டு போற பாதையை பார்த்தா எங்க கூட்டிட்டு போறாரு? மலைக்கு மேல. ஆல்ரெடி நிறைய ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ களைப்பா இருக்கும்போது ஆண்டவர் இவங்க 3 பேரை மட்டும் கூட்டிட்டு போகும்போது மற்ற 9 பேரை நினைச்சிருப்பாங்க, நல்ல காலம் நம்மளை கூட்டிட்டு போகல. பேதுரு நடந்து போகும்போது யோசித்திருந்துருப்பாரு, அவனுக்கெல்லாம் தப்பிச்சிட்டானுங்க, நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். ஆனா போய் மேலே போய் இருந்த பிறகுதான் பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் நல்ல காலம் நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. கூட்டிட்டு வந்தது சொல்றான், ஆண்டவர் இங்கே இருக்கிறது கீழே வேணாம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சொல்லும்போது சொல்றேன், மகிமையை பார்த்துட்டா நமக்கு இந்த பூமி ஒண்ணுமே இருக்காது. ஹல்லேலூயா. மகிமையை பார்த்துட்டோன்னா நமக்கு இங்க வாழ்றதுக்கு தோணாது.
நமக்கு ஏன் இன்னும் இந்த பூமியில நன்மை தாங்கன்னு கேட்கிறோன்னா பார்க்க வேண்டியதை சரியா பார்க்கல. அவன் பரிசுத்தவான்கள் எல்லாம் இந்த உலகத்தை வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காய் வாழ்ந்த ரீசன் அவங்க ஊழியம் செய்யும் போது அந்த குளோரியை பார்த்துட்டாங்க. வாழ்க்கையில் இந்த குளோரியை பார்த்துட்டு மகிமையை பார்த்துட்டு நமக்கு இந்த பூமியில கர்த்தர் ஒன்றும் தராட்டாலும் ஃபீலே பண்ண மாட்டோம். அதுக்காக தராமலாம் விட மாட்டா. கானானுக்குள் போறதுக்கு முன்னாடி ஏலிமை காட்டிட்டு தான் கூட்டிட்டு போவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அந்த மகிமை, இப்போ மகிமை பார்த்ததும் பேதுருக்கு ஆசை என்னன்னா, ஆண்டவரே இங்கே இருக்கிறது நல்லது நல்லது. இப்படி அவன் பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு பதில் கொடுக்கவில்லை, மாறாய் 5வது வசனம் சொல்லப்படுகிறது, வாசியுங்கள். அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒரு மேகம் மூடி இப்ப பிதா பேச துவங்குகிற. என்ன பேசுகிறார் என்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம். நல்ல கவனி, இந்த வார்த்தையே கர்த்தருடைய ஆவியானவர் தியானிக்க வைத்ததின்படி சொல்ல விரும்புகிறேன். மகிமையை பார்த்ததும் பேதுருக்கு ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவர் இந்த மகிமை இன்னைக்கு ஒரு நாள் அல்ல, என் லைஃப் ஃபுல்லா இருக்கணும் ஆண்டவரே. நான் கால்கள் இடராதபடி நிற்பதற்கும் இனி வாழ்க்கை தவறாமல் வாழ்வதற்கும் இந்த மகிமை ஒரு நாள் அல்ல, டெய்லி இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை அவன் சொல்லி கொண்டிருக்கும் போது, அவன் பேசி கொண்டிருக்கும் போது பிதா என்ன சொல்லுகிறார்னா, பேதுருவே நீ கேட்கிறது உன் லைஃப்ல நடக்கணுமா? நீ கேட்கிறது உன் லைஃப் ஃபுல்லா இருக்கணுமா? நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், இவருக்கு செவி கொடுன்றார். இவர் சத்தத்தின்படி நட, இவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நட. அதை நான் ஆவிக்குரிய அர்த்தத்தோடு சொல்ல விரும்புகிறேன். இயேசுதான் வார்த்தையானவர். இந்த வேதத்திற்கு யார் செவி கொடுத்து நடக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் மகிமையை காண பண்ணுவார். வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய வழியை நான் அறிந்து கொள்ளணும்னா என் வாழ்க்கையில 2 அனுபவம் இருக்கணும். ஒன்று, தரித்து நிற்கிற அனுபவம் வேண்டும். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படி அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றார். இந்த வார்த்தை நல்ல கவனிங்க. சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்க, அதாவது அவருடைய வழியை அறிவிக்கிறதற்கு. ஆமென். சாமுவேலிடத்தில் அவர்கள் வந்ததே எப்படிதான் வந்தாங்க தெரியுமா? 1 சாமுவேல் 9வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வேலைக்காரர் சவுலை பார்த்து சொல்றாரு, இங்க கழுதை காணாம அங்கும் இங்கும் சுற்றி பல ஊர்களுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. இப்போ சவுலுக்கு ஃபீல் வந்துருச்சு. இப்போ தகப்பன் கழுதை காணாததை குறித்து ஃபீல் பண்றதை விட நம்மை காணாமல் ஃபீல் பண்ணுவார். நம்ம போலான்னு திரும்பும் போதுதான் வேலைக்காரர் சொல்ற, இங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், நாம் அவரிடத்தில் போவோம். உண்மையிலே அந்த வேலைக்காரர் என்ன சொல்லி இருக்கணும்னா, அவர்கிட்ட போனா கழுதை எங்க இருக்குன்னு நமக்கு ஒருவேளை சொல்லுவா, இப்படி சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், நாம் அவரிடத்தில் போனால் நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பார் அப்படின்னார். ஹல்லேலூயா. நாம் போக வேண்டிய வழி, அப்ப சரியான வழியில நடந்தா நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் தடைபடாது. ஆமென். எல்லாம் காண வேண்டியதை காண பண்ணுவார், கிடைக்க வேண்டியது கிடைத்து கொண்டிருக்கும், சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருப்பார். இப்ப வழியை தேடிதான் சாமுவேல் இடத்தில் வருகிறார்கள். வந்த உடனே சாமுவேல் வழியை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஒரு ராத்திரி முழுவதும் உட்கார வைக்கிறார். உட்கார வைத்து காலையில எழுந்து, அதிகாலையில எழுந்து தேவ சமூகத்தில் அவனை நிற்க வைத்து சொல்லுகிறார், நீ வேலைக்காரன் அனுப்பிவிட்டு நீ சற்றே தரித்து நில்லுன்றார். நீ சற்றே தரித்து நில், நான் கர்த்தருடைய வார்த்தை உனக்கு, நீ பேசுன்னு சொல்லல, நான் பேசுவென்றார். அப்ப அவர் சத்தத்தை கேட்கிறதற்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஆமென். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்மளே ஜெபிச்சு எல்லாம் முடிச்சு ஆமென் போட்டுட்டு போயிட்டு வர ஆண்டவர் கிளம்பிடும். ஆண்டவர் பேச வர்றதுக்கு முன்னாடி கிளம்பிடும். வழி தெரியணும்னா நான் பேசுறது மட்டும் இல்லை, அவர் பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் வேதத்தை எடுத்து கொஞ்ச நேரம் ஒரு டெய்லி, அதுவும் பாருங்க எப்போ வழியை காண்பித்தார் தெரியுமா? சவுல் வந்த உடனே அல்ல, இரவு முழுவதும் உட்கார வச்சு
அதிகாலையில் எழுந்து அவனை ஆயத்தமாக்கி, அதாவது தன் வாழ்க்கையில் சந்திக்கிற நாளினுடைய முதல் மணி நேரத்தில் அவனை வெயிட் பண்ண சொல்றார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை காலையில் எழும்புனதும் நாம வழியை தேட வேண்டிய ஒரே இடம் கூகுள் மேப் அல்ல, பரிசுத்த வேதாகமம். காலையில் எழும்பி, ஆண்டவரே இன்னைக்கு நான் எங்க போகணும், என்ன செய்யணும், என்னப்பா பேசணும், இதெல்லாம் நீங்க இந்த வேதத்தை வச்சு உட்காருவீர்களானால் கர்த்தர் வழியை காண்பிப்பார். அப்படி காண்பிக்கிற ஒவ்வொரு நாளும் இடராமல் கர்த்தர் நம்மை காத்து நடத்தி கொண்டே இருப்பார். ஆமே. நம்ம எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் இதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு சந்திங்க. முதல்ல சந்திக்க வேண்டியதை சந்திச்சுட்டு, இல்லை ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை அங்கே போன பிறகு கூகுள் மேப் ஆன் பண்ண மாட்டோம். ஆன் பண்ணிட்டு தான் கூகுள் மேப்பு தப்பாக காட்டும், இந்த மேப்பு தப்பாது. ஹல்லேலூயா. கூகுள் மேப்புக்கு குழி இருக்கிறதெல்லாம் தெரியாது, அது காட்டும் ஷார்ட்கட் வே. ஆமாம், இந்த மேப்புக்கு குழி இருக்கிறது தெரியும், எங்கே குழி இருக்குது, எங்கே கண்ணி இருக்குது, எதுவும் உன் காலை இடரலாக்கும், இதெல்லாம் இந்த மேப்புக்கு தெரியும். இந்த மேப்பை இந்த கைடாக வச்சு நீங்கள் போனீங்கன்னா வாழ்க்கை கடைசி வரை கர்த்தர் சரியாய் நடத்துவார். அப்போ தரித்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அவர் பேசுறது பாருங்க. ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை 18வது அதிகாரம் தானே வந்துட்டு, பின்னும் கர்த்தருக்கு முன்பாய் நின்றான், பின்னும் அவர் கர்த்தருக்கு முன்பாய் நின்றார். கர்த்தர் பேசி 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 சாமுவேலை பாருங்க, வெயிட் பண்றா, பேசுங்க ஆண்டவரே, கேட்கிறேன். அதனால சாமுவேலை குறித்த வேதம் சொல்லி அவன் வளர்ந்தான் என்று, வளர்ந்தான், வளர 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 அவனை குறித்த சாட்சி தேசமெங்கும் பரவினது. ஆமாம், இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற அதாவது தரித்து நின்று நீங்க கேட்பீங்கன்னா கர்த்தர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காண்பிப்பார். தரித்து நிற்கிறது மாத்திரமல்ல, ஏசாயா 55:3வது வசனத்தை வாசியுங்கள். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் என்றார். அவர் சாத்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நான் எப்படி தான் வரணும் தெரியுமா? செவியை சாய்த்து வரணும். வந்து செவி சாய்க்கிறதல்ல, செவியை சாய்த்து வரணும். அதன் அர்த்தம் என்ன? நான் கேட்கறதுக்கு முன்பாகவே ஒரு தீர்மானத்தில் இருக்கணும். என் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் ஓகே சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்ம என்னன்னா வந்த பிறகு ஆண்டவரை சொல்லுங்க, இதுக்கு ஓகே சொல்லணுமா, இதுக்கு எஸ் சொல்லணுமா, நோ சொல்லணுமாங்கிறத நான் ரெண்டாவது தீர்மானிக்கிறேன். இப்படி வரவங்களுக்கு கர்த்தர் பேச மாட்டா. ஆமென். சாமுவேலின் கூப்பிடும் போதே சாமுவேல் என்ன சொல்லி பதில் கொடுக்கிறார்னா, சொல்லும் அடியே ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு ரெடி. இந்த மனநிலையோடு நீங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்வீர்கள், ஆனால் உங்கள் கால்கள் இடராதபடி கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் எஸ் சொன்னா நான் எஸ், அவர் நோ சொன்னா நான் நோ. அவர் இதை செய்யின்னு சொன்னா நான் செய்வேன், அவர் இதை செய்யாதுன்னு சொன்னா. ஆனா நமக்கு நல்லாவே தெரியும், இந்த காரியத்தை வச்சு ஆண்டவர்கிட்ட போனா பலதும் நோ தான் சொல்லுவார்னு தெரிஞ்சதுனால நம்ம போறதே கிடையாது. நாமளே எல்லாம் ரெடி பண்ணி கார்டில் அடிச்சிடும், இந்த காரியம் சொல்லுங்க கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பார், இதுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுன்றார். என்கிட்ட கேட்கவே இல்லையா? ஆமென். வழியை கர்த்தர் செவியை சாய்த்துவாங்க. வரும்போது ஆண்டவரே நீங்க என்கிட்ட என்ன பேசினாலும், இன்னைக்கு நீங்க ஆண்டவரே எங்க போக சொன்னாலும் நான் போவேன் ஆண்டவரே, நீங்க என்ன செய்ய சொன்னாலும் இப்படி நீங்க இந்த வேதத்தை படிச்சு பாருங்க, கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். இப்படி இந்த கீழ்ப்படுகிற இருதயம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குமானா அவங்க லைஃப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற விதம் என்பது, ஈசாக்கு மலைக்கு மேலே ஏறும்போது கேள்வி இருந்துச்சு, ஆட்டுக்குட்டி எங்கன்னு. ஆனால் ஈசாக்கின் இடத்தில் வெளிப்பட்ட குவாலிட்டி என்ன தெரியுமா? மேலே போனோன்னு அப்பா சொல்லியிருப்பார், எப்பா நீதான்பா பலி அப்படின்னு சொன்னதும் ஈசாக்கு எந்த மாறு பேச்சு பேச உடனே கீழ்ப்படிஞ்சான். பார்த்தீங்களா? இந்த கீழ்ப்படிதனால் உண்டான விளைவு என்ன தெரியுமா? ஈசாக்கின் மேலே கத்திப்பட கத்தர் விடலை. ஆமென். ஈசாக்குக்காக ஒரு ஆட்டுக்கடாவை ஆண்டவர் சிக்க வைக்கிறார். எங்க நம்முடைய கீழ்ப்படிதல் சீக்கிரமா இருந்தால் தேவனுடைய கிரியை சீக்கிரமா இருந்து கொண்டே இருக்கும். நேற்றை கூட இந்த வார்த்தையை தான் ஆவியானவர் சபையில பேச வச்சார். நம்முடைய கீழ்ப்படிதல் சீக்கிரமா இருக்குமானால், தேவன் சொல்ற வார்த்தைக்கு நான் தாமதிக்காமல் மாறு பேச்சு பேசாம கீழ்ப்படுகிறது சீக்கிரமா இருக்குமானால் என் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை சீக்கிரமா இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில தேவன் செய்ய தாமதிப்பது அவரால் அல்ல, நம்மால தான். இன்னும் வேலை வரவில்லை என்று மரியாளிடத்தில் காணா ஒரு வீட்டில் சொன்ன ஆண்டவரை அடுத்த வசனத்திலே வேலைக்குள்ள கொண்டு வந்தது யார் தெரியுமா? அந்த வீட்டுக்காரங்க.
மரியாள் போய் சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வார்த்தை கேட்டதும் அந்த வீட்டுக்காரங்க இம்மிடியேட்டா இயேசுவின் பக்கத்தில் வந்து நிற்கிறான். என்ன செய்யறான் ஆண்டவரே? அங்க எந்த ஆலோசனையும் அவர்கள் கொடுக்கவில்லை. எல்லாமே கர்த்தர் தான் சொல்லுகிறார். பாத்திரத்தை எடுத்துட்டு வாங்கன்றார், தண்ணீரை ஊற்றுங்கன்றார், கொண்டு போய் பரிமாறுங்கன்றார். இதுல எந்த கொஸ்டினும் கேட்கல. ஆண்டவரே திராட்சை பழம் கேட்கல, நாங்க இதை இப்படியெல்லாம் உருவாக்குறோம், நீங்க எதுவுமே சொல்லல, அட்லீஸ்ட் கலராவது மாத்துவீங்கன்னு பார்த்தா கலரும் எதுவுமே கேட்கல. அவர் சொல்ல 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 இவங்க செய்யறாங்க. செய்து முடிக்கும் போது டேஸ்ட் பார்க்கிறவ சொல்றான், எப்ப இது ரசம் இல்லது மகிமை என்று. கிரியை ஸ்பீடா இருக்குது. என் கீழ்ப்படிதல் ஸ்பீடா இருந்தா தேவனுடைய கிரியை ஸ்பீடா இருக்கும். ஆமென். தரித்து நில்லுங்கள். தரித்து நிற்பது எதற்கு தெரியுமா? நீங்க பேசுறதுக்கு, அவர் பேசுறதை கேட்கறது. ரெண்டாவது, பேசும்போது ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நீங்க எப்படி என்ன நடத்தினாலும் ஐ எம் ரெடி, ஐ எம் ஓகே ஆண்டவரே, நான் எஸ் ஆண்டவரே, இப்படி சொல்லி போகிற பிள்ளைகளை கர்த்தர் இடராமல் காத்து நடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறவர், கண்ணை கண்ணீருக்கு விலக்குகிறவர், காலை இடர்களுக்கு விலக்குகிறவர், ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்கிறவர். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்றால் 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 24, 25 வசனங்களை வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பருக்கு கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். இன்றும் நம்முடைய ஆத்துமா பாவத்தினால் வரக்கூடிய மரணத்திலிருந்து விலக்கி இன்று நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை என்றால், இந்த பூமியிலே நான் கண்ணை மூடினாலும் என் ஆத்துமாவை கர்த்தர் அந்த நித்திய மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்ப்பார். இந்த நம்பிக்கை வருவதற்கு காரணம் நம்மில் வெளிப்பட்ட கிரியையோ நீதியோ ஒன்றுமல்ல. வேதம் தெளிவாய் பேதுருவை கொண்டு எழுதுகிறது, சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு கண்காணியும் மெய்ப்பெருமானவரிடத்தில் நீங்கள் திரும்பினீர்கள் என்றல்ல, நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ரட்சிப்பு இந்த ஆத்துமாவுக்கு கிடைக்க காரணம் நம்முடைய நீதி அல்ல, தேவன் பாராட்டின கிருபை. இதை அனுபவிக்கிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னை ரட்சித்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமும் ஆசீர்வாதமும் மேன்மையும் தான் தேவனுடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டது, இயேசுவை சொந்தமாய் கொண்டது. இந்த இயேசுவை சொந்தமாய் கொண்டதுனால எனக்கு என்ன கிடைச்சின்னு உலகம் கேட்டுச்சுன்னா சொல்லுங்க ஆமென். ஆமென். 5 ரூபா சம்பளம் 50,000 மாறிச்சு, இதல்ல. ஆமென். வாடகை வீட்டில் இருந்து என்ன கர்த்தர் சொந்த வீட்டுக்கு கொண்டு வந்தார், இதல்ல. இதை விட மேலானது உண்டு. பாவத்தினால் மரித்து போகிறத என்னை கர்த்தர் நித்திய மகிமைக்காய் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு தேவ பிள்ளை இதை தான் அதிகம் பார்க்கணும். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வெளியில பார்ப்போம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு எனக்கு என்ன நடந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் தாவீது 66வது சங்கீதம் என்று நினைக்கிறேன், எனக்கு இப்படி சொல்லுகிறார், எல்லா சபையாரே ஜனங்களே கூடி வந்து கேளுங்கள், அவரின் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் உங்களுக்கு, என் சரீரத்துக்கு செஞ்சது, என் வீட்டுக்கு செஞ்சதை நான் சொல்லுவேன். அப்படி சொல்ல மாட்டார், என் ஆத்துமாவுக்கு. ஏன்னா இந்த வெளியில நான் காண்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு நாள் அழிந்து போயிடும். ஆனா இந்த ஆத்துமா, என் ஆண்டவர் செஞ்ச மிகப்பெரிய நன்மையே இந்த ஆத்துமா அழிஞ்சிடக்கூடாதுன்னு அவர் அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு கொடுத்தார். இந்த ஆத்துமா காக்கப்பட காரணம், இதுவரை நாம் காக்கப்படுவது கிறிஸ்துவால் மாத்திரம். இனிமேலும் இந்த ஆத்துமா மரணத்துக்கு தப்புவிக்கப்பட இந்த ரட்சிப்பு நிலைத்திருக்க வேண்டும். அது நிலைத்திருக்க வேண்டுமானால் நம்முடைய பலத்தினால் முடியாது, நம்முடைய தைரியத்தினால் முடியாது, நம்முடைய சுயத்தினால் முடியாது. அதைதான் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பவுலை கொண்டு ஆவியானவர் இப்படி எழுத வைத்தார். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் அதனுடைய 9, 10 வசனங்களை முதலாவது வாசியுங்கள். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தீர்மானத்தின்படியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். இந்த வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது நம்முடைய ஆத்துமாவுக்கு இந்த ரட்சிப்பு வர காரணம் ஆமென் அவர் வைத்த தீர்மானமும் அவர் பாராட்டின கிருபையும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லிவிட்டு 10வது வசனத்தில் சொல்றாரு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும்
சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அவர் எப்படி மரணத்தை பரிகரித்து ஜீவனை நமக்கு கொடுத்தாரோ அதே பொழுது இந்த ஆத்துமாவை அவர் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். எனவே தீமோத்தேயுவே, நீ என்ன செய்யணும்? 14வது வசனத்தை வாசியுங்கள். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென். நீ காத்துக்கொள். தேவன் தந்த ரட்சிப்பை காத்துக்கொள். தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை காத்துக்கொள். தேவன் உனக்கு தந்த அபிஷேகத்தை காத்துக்கொள். தேவன் தந்த கிருபை வரங்களை காத்துக்கொள். தேவன் விரும்புகிற கனிகளை வெளிப்படுத்த உன்னை காத்துக்கொள். இப்படி உன்னை காத்துக்கொள்ள உன் பலத்தினால முடியாது. ஆமென். உன் சுயத்தினால முடியாது. அது ஒரே ஒரு காரியத்தினால மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியினால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். அப்ப மரணத்திலிருந்து ஆத்துமா கடைசியில தப்புவிக்கப்பட வேண்டுமானால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இரட்சிப்பு கிருபை காக்கப்பட வேண்டும். காக்கப்பட எனக்கு பரிசுத்த ஆவி அவசியம். பரிசுத்த ஆவி வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்காக மாத்திரமல்ல. அந்நிய பாஷை கண்டிப்பாக நமக்கு தேவை. அது நமக்குள்ளே பக்தி விருத்தியை உண்டாக்கும். அது தேவனோடு பேசுகிற பாஷை. அநேக கட்டுகள் உடையும். அதில் அநேக அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படும். அந்நிய பாஷை பேச பேச அநேக ஆவியின் வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகி கொண்டிருக்கும். ஆனால் அதை விட எல்லாவற்றிற்கு மேலாய் ஹோலி ஸ்பிரிட் எதற்காக என்றால் என்னை கடைசி வரை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்கு. இந்த ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்க கடைசியிலே அவர் வரும்போது என்னை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு. இதற்கு பரிசுத்த ஆவி மிக 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 அவசியம். எனவே தான் ஆண்டவர் ஞான ஸ்நானத்தை முக்கியப்படுத்துவார், பரிசுத்த ஆவியை முக்கியப்படுத்துவார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சீஷர்களிடத்தில் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன். ஏன்? அவர் எதற்கு தேவை? அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும். ஒரு நாள் நீ கேட்ட ரட்சிப்பை கடைசி வரை உனக்கு காத்து நடத்துவதற்கு அவர் தேவை. அன்பு சகோதர சகோதரி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்காக நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதே நேரத்தில் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரா என்பதை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிறார் என்றால் உங்கள் ரட்சிப்பு காக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் உடன்படிக்கை கரைபடாமல் இருக்கிறது. தேவன் தந்த கிருபை வரங்கள் மாறாமல் இருக்கிறது. ஆமென். தேவனுக்கான கனி உங்களிடத்தில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் இல்லைன்னா எனக்குள்ளே ஆவியானவர் நான் செயல்பட விடவில்லை என்ற அர்த்தம். பரிசுத்த ஆவியை பெறாமல் யாராவது இருக்கிறீர்களானால் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்பொருளை காத்து கடைசி வரை நம்மை நடத்துகிறவர். ஆத்துமா மரணத்துக்கு தப்புவிக்கப்பட, இந்த ஆத்துமா ரட்சிப்பை அடைவது மாத்திரமல்ல, இந்த ஆத்துமா பாதுகாக்கப்படணும். அதற்கு ஹோலி ஸ்பிரிட் அவசியம். இந்த 3 கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சரியா இருந்தால் தாவீதை போல, சங்கீதக்காரரை போல சொல்லுவேன், நான் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே நடப்பேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கண்ணை கண்ணீருக்கு விளக்கும், என் காலை இடதலுக்கு விளக்கும், என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவே. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் தேவ கரத்தில் நம்மை விட்டு கொடுத்து, உங்கள் கண்ணை கண்ணீருக்கும் நீ அழுது கொண்டிருந்தது போது அண்ணாலே நீ எழுந்திரு. உன் அழுகை இன்றைக்கு கர்த்தர் களிப்பாய் மாற்றுவார். உன் கால்கள் இடறுதலுக்கு தப்புவிக்க கர்த்தருடைய வழிக்கு செவி சாயுங்கள். கர்த்தர் பேசுகிற சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவர் சொல்லுகிறதை செய்வதிலும் அவர் காண்பிக்கிற வழியில் நடக்கிறதற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆமென். உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் கடைசி வரை காப்பாற்ற, உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்புவிக்க பரிசுத்த ஆவியால் நீங்கள் காக்கப்படுவீர்களாக. எல்லார கண்களை மூடி எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த 3 அனுபவங்கள் என் வாழ்க்கையில் கடைசி வரை இருக்கட்டும் ஆண்டவரே? கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள், இது முக்கியமான நேரம். ஆவியானவர்களை பலப்படுத்த விரும்புகிறார். நீ அழுதது போதும் அண்ணாலே, இன்னும் நீ எத்தனை வருஷம் அழ போற? எத்தனை வருஷம் இந்த காரியத்துக்காக நீ அழுது கொண்டிருக்க போகிறார்? நீ இதுவரை அழுததற்கு இன்று ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்க விரும்புகிறார். சீலோவாவிலிருந்து எழுந்து நீ சமூகத்தில் வந்து உட்காரு. அவள் சமூகத்தில் வந்து இருந்தது நிமித்தமாய் நடந்த அதிசயம் என தெரியுமா? எந்த சீலோவாவிலே அழுதாலோ அதே சீலோவாவிலே கர்த்தர் அவளை களிகூற பண்ணினார். எந்த சீலோவாவிலே அவள் வெட்கப்பட்டாலோ அதே சீலோவாவிலே அவள் தலையை கர்த்தர் நிமிர்த்தினார். எந்த சீலோவாவிலே
சீலோவாவிலே நிந்திக்கப்பட்டாலோ அதே சீலோவாவிலே அவருடைய குழந்தைகளை குறித்து பிள்ளைகளை குறித்து சாட்சி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே நான் தைரியத்தோடு சொல்லுகிறேன், இன்று அவர் சமூகத்தில் நீங்கள் வடிக்கிற கண்ணீரின் பலன் நீ வெட்கப்பட்ட சகல தேசத்திலும் கர்த்தருடைய கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துவார். நான் அழுதது போதப்பா, உம்முடைய சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை இனி எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் வடிக்க மாட்டேன். உங்க கிட்ட சொன்ன காரியத்தை எந்த மனுஷங்கிட்ட போய் நான் சொல்ல மாட்டேன். இனி எனக்கு ஒன்றென்றால் அது தேவ சமூகத்திலிருந்து வந்தால் போதும். இனி எனக்கு ஒன்றென்றால் அது கர்த்தர் எனக்கு செய்தால் போதும். இனி எனக்கு ஒன்றென்றால் அது என் தேவன் எனக்கு செய்தால் போதும். கொஞ்சம் ஜெபிங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே என் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைப்பீராக. உன் கண்ணீரை காண்க. ஆகாரின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் அடிமை பெண்ணாகிய ஆகாருக்கே செய்வாரானால் அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே, இனி எத்தனை நாட்கள் Glory Father. பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் சில காரியத்தை நிமித்த கண்ணீர் வடிக்கிற உள்ளங்கள் யாராவது இந்த கூட்டத்தில் இருப்பீர்களா? உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்கள். நான் உங்களுக்கு ஜெபிக்க ஏவப்படுகிறேன். ஆண்டவரே போதும் ஆண்டவரே. உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அந்நாளை போல இப்பொழுது மனம் கசந்து உங்கள் இருதயத்தை ஆண்டவரிடத்தில் ஊற்றுங்கள். ஒரு டிசிஷன் எடுத்து ஊட்டுங்க. இனி இந்த காரியத்துக்காக எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் ஆள மாட்டேன். இந்த காரியத்திற்காக யார்கிட்ட போய் நிற்க மாட்டேன். ஆண்டவரே எனக்கு நீர் செய்வீராக. நீங்க கேளுங்க, ஜெபிங்க. ஒரு 2 நிமிஷம் இதற்காக ஜெபிக்கும்படி ஏவப்படுற ஆவியானவர்களை பலப்படுத்துகிறார். இன்று நீங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திற்கு இனி ஒரு நாள் பதில் அல்ல, இந்த நாளை கர்த்தர் பதில் தர விரும்புகிறார். இனி ஒரு நாள் அல்ல, இந்த நாள் கர்த்தர் உன்னை களி கூற வைக்க போகிற நாள். நீ அழுத அழுகைக்கு முற்றுப்புள்ளி இனி நீ அழுது கொண்டிராய். யார் முன்பாக இனி அழாதே. உன் கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் கண்ணீர் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீருக்கு பதில் வருகிறது. Jesus. இது ஆவியானவர் பலமான கிரியைகளை உன் வாழ்க்கையில் எதை திறக்கணுமோ அதை கர்த்தர் திறப்பாராக. அடைக்கப்பட்டது திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உன் நிந்தை நீக்குகிறது. உன் நிந்தை நீங்குகிறது. உன்னை குறித்த அவதூறு பேச்சுகள் நீங்குகிறது. உன்னை குறித்த பொய் சம்பாஷணைகள் நீங்குகிறது. உன் அடையாளம் மாறுகிறது. அடைபட்டவள் என்கிற அடையாளம் மாறி இதோ திறக்கப்பட்டது என்கிற அடையாளம். விடுதலையோடு இதோ பெற்றுக்கொள் தேவ கிருபைகளை, பெற்றுக்கொள் தேவ பலத்தை. Thank you Holy Spirit. உம்முடைய வல்லமை உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே இருக்கும். ஊற்றப்படும் போது வனாந்தர வயல்வெளியை போல இது அப்படி ஒரு கிரியையை உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறார். இனி நீ அழுது கொண்டிரா. இந்த காரியத்தை குறித்த துக்கம் இன்று முடிகிறது இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. குடும்பத்தை குறித்து, தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, ஆமென், வேலையை குறித்து பல நாட்களாய் அழுகிற உள்ளமே, இதோ கர்த்தரிடத்திலிருந்து பதில் உனக்கு வருகிறது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. உன் கண்ணீரை அவர் கண்டார். உன் ஜெபத்தை கேட்டார். ரபா மஹந்த ரகபா ஷந்தல ரியாதரப லேப்ராபாலகா. உங்கள் விசுவாசத்தை அறிக்கை பண்ண துவங்குங்கள். யார் கேட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று. யார் கேட்டாலும் சொல்லு தகவலே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ சொல்ல சொல்ல நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனால் உன் வாய்க்கால் தண்ணீரால நிரம்பும். உன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்க பண்ணுகிறார். நீரூட்டாக்கிக் கொள்ளுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பு உங்களில் நிறைவேற விரும்புகிறார். ஹalleluya. சில காரியத்துக்காய் காத்திருக்கிற உள்ளமே, விசேஷமாய் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற யாராவது இருக்கிறீங்களா?
இன்னும் பல காரியத்திற்காய் பல ஆண்டுகளாய் கர்த்தர் உங்களை காத்திருக்க வச்சிருக்கிறாரா? பல நாட்களா ஜெபிக்கிறேன் பாஸ்டர், ஆனா இன்னும் என் காரியம் வாய்க்கப்படவில்லை. வார்த்தை தாரார், ஆனா இன்னும் நிறைவேறல. அப்படிப்பட்ட சில உள்ளத்திற்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் வாழ்க்கையில சில தேவ திட்டங்கள் இருக்கிறது. தேவன் சிலதை எதிர்பார்க்கிறார். இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அமைதி. ஆண்டவரே, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க ஆண்டவரே? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னில் நிறைவேறட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிப்பீங்களா? உங்களை இதய திறந்து நான் ஜெபிக்கிறா. எனக்கென்று கேட்டவள் ஆண்டவர் உமக்கென்று கேட்க துவங்குகிறார். குடும்பத்தில் உன்னை வித்தியாசமாய் நடத்துவது நீ குறைவுள்ளவள் என்பதை காண்பிக்கிறதற்கல்ல, நீ தேவ ராஜ்யத்துக்கு தேவை உள்ளவள் என்பதை காண்பிக்கிறதற்கு. பலர் சந்திக்காத சில போராட்டங்களை அன்பு சகோதர சகோதரி நீங்கள் சந்திப்பது தேவராஜ்யத்திற்கு நீங்கள் தேவை. தேவன் சில திட்டத்திற்கென்று உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். சில திட்டத்திற்கென்று உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆரோன் மிரியா சந்திக்காத பிரச்சனையை மோசே சந்திக்கிறார். காரணம், திட்டத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவன். பெனினால் சந்திக்காத பல போராட்டத்தை இந்த அண்ணால் சந்திக்கிறாள். காரணம், திட்டத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்டவள். ஏன்பா இந்த போராட்டம், ஏன்பா இந்த பிரச்சனை, ஏன்பா இந்த அழுக, ஏன்பா இந்த காரியங்கள்? நீ திட்டத்திற்குள் இருக்கிறவன். உங்களை குறித்த தேவ திட்டம் சிலது இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் சிலது இருக்கிறது. விட்டுக் கொடுங்க, விட்டுக் கொடுங்க. ஆவியானவர் இடைபடுகிறார், ஆவியானவர் இடைபடுகிறார். சிலதை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென், ஆமென், வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சில உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்கிறதை என் ஆவிலே அதிகம் நான் உணர்கிறேன். ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். ரபா ஷாகா ரபா அந்தல ரிகாபா லேகா ரபாலா. நீங்கள் தேவை, நீங்கள் தேவை. தேவனுடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற சில உள்ளம், சில அண்ணாக்கள் இங்க இருக்கிற அண்ணாள்கள் இங்க இருக்கிறீர்கள். தேவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிற ஆபிரகாம் இருக்கிறீர்கள். தேவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிற சாமுவேல் இருக்கிறீர்கள். தேவனுடைய உள்ளத்தை குளிர பண்ணுகிற தேவ பிள்ளைகள் இதற்குள் உண்டு. ஓ ரபா பாபா சந்தர பலபௌதரியாதரா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் மேல ஒரு தெய்வீக அபிஷேகத்தை, ஒரு தெய்வீக அபிஷேகத்தை, திட்டம் நிறைவேற்றுகிற அபிஷேகம். இது ஒரு அதிகாரத்தின் அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போட இது ஒரு தேவ அபிஷேகம். வானம் திறக்கப்படுகிறது, வானம் திறக்கப்படுகிறது. ஆவியானவர் பலமான கிரியைகளை, glory 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 glory. அவர் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற உன்னில், அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுகிற உன்னில் தேவன் பலக்கத்த கிரியைகளை செய்கிறார். மகிமை மகிமை விளங்கும். மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். ஹalleluya. அவருடைய திட்டத்தை, அவருடைய எதிர்பார்ப்பு இன்று முதல் உங்கள் ஜெப ஃபார்மட் மாறட்டும் சகோதரா சகோதரி. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேளுங்கள். என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறீர் என்று கேளுங்கள். இந்த ஜெபத்தினுடைய பலன் இந்த 40 நாட்களுக்குள்ளே கர்த்தர் உன்னில் விளங்க பண்ண போகிறார். உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ண போகிறார். உன் அழுகைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. உன்னை நிந்தித்தவர்கள் இல்லாமல் போக போகிறார்கள். உன்னை இச்சகம் பேசுகிறவர்கள் நாவுகள் அடக்கப்பட போகிறது. Jesus, in the name of Jesus. ஆவியானவரே, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க, வழி நடத்துங்க. என் காலை இடதலுக்கு தப்பு வைக்கிறவர் அவருடைய சத்தத்திற்கு செவி சாயுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க, டெய்லி கேளுங்க. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள், மகிமை வெளிப்படும். உங்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பு வைக்கிறவர் அந்த பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள்.